ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரிலேட்டிவ் மேரேஜ் வருது. அதனால ஷாப்பிங் பண்ணணும். ஸோ டி நகர் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா, ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 நாள்ல சென்னையில மழை பெஞ்சது பார்த்தீங்களா? ஸோ சரியான மழை. மழையில நனைஞ்சுட்டே தான் டி நகர் வந்தோம். ஸோ ஒரு வழியா பைக்க வந்து போத்தீஸ் பார்க்கிங்கில போட்டு நடந்து வந்தோம். ஸோ நடந்து வரும்போது ஒரே ஷையா இருந்தது வீடியோ எடுக்கிறது. ஸோ பப்ளிக்ல வந்து நான் அவ்வளவா வீடியோவே எடுத்தது கிடையாது. ஸோ புதுசுன்றதுனால கொஞ்சம் ஷையா இருந்தது. கீழ வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ மத்தவங்கலாம் எப்படி தான் ஷை இல்லாம வீடியோ எடுக்குறாங்கன்னு தெரியல. பட் மழை பெஞ்சுட்டே இருந்ததா, ஸோ ஃபோன் வேற இங்க நனஞ்சிற போகுதுன்னு கொஞ்சம் பார்த்து தான் வந்துட்டுருந்தேன். கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது மழை பெஞ்சதுனால. ஸோ உமன்ஸ் சாய்ஸ் இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்க வந்து உமன்ஸ் ட்ரெஸ்லாம் நல்லா இருந்தது பார்ட்டி வியர்ஸு. பட் இது பார்த்தீங்கன்னா நல்லாருக்கா? பட் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ அங்க வந்து ஒரு சுடிதார் செட் எடுத்தாச்சு. இங்க வெளிய பார்த்தீங்கன்னா, அது நியூவா இருந்தது. இந்த தீம் நல்லா இருந்தது. அத உங்களுக்கு காட்டலான்னு அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ரங்கநாதர் ஸ்ட்ரீட்குள்ள வந்துட்டோம். இங்க சரவணா ஸ்டோர் இருக்கு. அங்க போயிட்டு சிலது வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் அப்படியே கவர் பண்ற மாரி வீடியோ எடுத்தேன். இங்கேயும் கொஞ்சம் ஷையா தான் இருந்தது. ஸோ கீழ வச்சு அப்படியே லைட்டா கவர் பண்ணிட்டு வந்தேன். எப்படியோ சரவணா ஸ்டோர் வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ கையில வந்து ஆல்ரெடி சுடிதார் அந்த கவர் இருந்தது. ஸோ அத போயிட்டு நான் டோக்கன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ மேல வந்து நம்ம இந்த நைட் ட்ரெஸ்ஸு, லேடீஸ்க்கு வந்து நார்மல் யூஸ் பண்ற ட்ரெஸ் அந்த செக்ஷன் வந்திருந்தோம். ஸோ அத பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெஸ் வந்து நல்லா ஒரு அபோவ் 400, 500 இருந்தது. ஆனா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. சிலதெல்லாம் கிழிஞ்சே கூட இருந்தது. பட் என்னன்னு தெரியல. நம்ம தான் பார்த்து எடுக்கணும் போல. ஸோ இந்த காஸ்மெட்டிக் சைட்ல இந்த சைடு இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஓகேவா தான் இருந்தது. நெறைய இருந்தது. சரவணா ஸ்டோர்னாலே நம்ம வந்து வளையல்லாம் சும்மா கையில போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்தது செட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் பேண்ட், இந்த ஹெட் பேண்டா ஓகே. ஸோ இது போடுற செக்ஷன் பார்த்ததும் நல்லா கலர்ஃபுல்லா நெறைய இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஃபேன் இந்த கையில வச்சுட்டு இந்த ஃபேன் வச்சிருப்பாங்கல்ல, இது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க ஒய்ஃபு. ஸோ இது வாங்கலான்னு வந்திருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 200 தான். நல்லா இருந்தது. காத்து நல்லா நெறைய வந்தது. ஸோ இதில ஸ்பீட் லிமிட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் தான். ஸோ சூப்பரா இருந்தது. காத்து நல்லா நம்ம கொஞ்சம் ஃபேஸ் கிட்ட தான் வைக்கணும். இந்த ஃபேனோட இதுவே யூசேஜே அப்படிதான். ஃபேஸ் கிட்ட இந்த மாரி வச்சீங்கன்னா தான் வரும். ஸோ உங்களுக்குமே நான் இந்த வீடியோல அப்படி லைட்டா திருப்பி காட்டுறேன். இந்த ஃபேன் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் பாருங்க. ஸோ நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 200 வொர்த் தான். என்னன்னா 6 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுதான் கொஞ்சம் கொஸ்டினா இருந்தது. 6 ஹவர்ஸ் போட்டா 2 ஹவர்ஸ் தான் வருமா? ஸோ வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேத்யூ கார்மெண்ட்ஸ் ஒரு பிளேசர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால மேத்யூ கார்மெண்ட் போயிட்டுருந்தோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஷாப் ஒண்ணு சந்து வரும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில. ஸோ அது வழியா தான் நாங்க போனோம். ஏன்னா இந்த சரவணா ஸ்டோர் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டோம். மழை பெஞ்சிருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது. மத்தபடி நடக்க முடிஞ்சது. அதுவும் மேனேஜபிளா தான் இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ அத அப்படியே அடைஞ்சு மேத்யூ கார்மெண்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ இங்க வந்துட்டு இங்க பிளேசர் நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஸோ ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நான் சின்ன வயசுலலாம் இங்க தான் எடுத்துட்டு இருந்தேன். பட் பிளேசர் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். 1000 டூ 1300க்குள்ள தான் பிரைஸ் இருக்கும். ஸோ மீடியம் சைஸ்ல வந்து நான் எனக்கு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளவா கலர்ஸ் எதுவும் பிடிக்கல. ஒரே ஒரு இந்த கலர் புடிச்சிருந்தது. ஸோ இது மட்டும் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தோம். ஸோ இது நல்லா மெலிசாவும் இருந்தது ஆக்சுவலா கொஞ்சம் தடியா இல்லாம. ஸோ நல்லா இருந்தது. இது போட்டு பார்த்தேன் மேல. ஸோ சட்டை மேல போட்டதுனால ஒரு மாரி அன்ஃபிட்டா தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. பட் நல்லா தான் இருந்தது. பட் நான் ஜீனுக்கு போடுற மாரி பிளான் இது ரொம்ப ஃபார்மலா இருந்தது. அதனால அத வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, சைனீஸ் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா இது கையில ரொம்ப ஷர்ட்ட விட மெலிசா இருந்தது. பட் அது செட் ஆகலன்னு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் பிளேசரே வாங்கல. அப்படியே வந்தாச்சு. ஸோ வெஜிடபிள் சைடு பார்த்தோம். வெஜிடபிள் ஏதாவது வேணுமான்னு ஒய்ஃப்ட்ட கேட்டேன். அவங்க இப்போதைக்கு வேண்டாம். நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்டின்னாங்க. ஸோ சும்மா வெஜிடபிள் காட்டலாமே உங்களுக்கு அப்டியே வீடியோ எடுத்துட்டே வந்தேன். கீழ பார்த்தீங்கன்னா தண்ணியே நிக்கல. நெக்ஸ்ட் எனக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. ஸோ ஒரு கோலி சோடா பார்த்தோனே எனக்கு குடிக்கணும்னு தாட் வந்துருச்சு. குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்டியே கிளம்பியாச்சு. பைக் பார்க்கிங்கும் வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம இட்ஸ் டேவிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம விஜய் அண்ணனும் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ நம்மளும் லைஃப்ல ஏதாவது சாதிக்கணுன்ற தாட் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.